Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்புனது தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். நம்மளுடைய தர்மலிங்கம், அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு ராஜலிங்கம் அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கம் அக்கா தங்கையை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சம உரிமை உள்ள சொத்துகளோட கிட்டத்தட்ட 2 வீடுகளும் இருக்குது. அவங்களுக்கு அதாவது தனித்தனியா தான் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஒற்றுமையான குடும்பங்க. அங்க எக்காரணத்தை கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு நல்ல குடும்பம். அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ராஜலிங்கத்துக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தர்மலிங்கத்துக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாமே ஆண் பிள்ளைகள் தான். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ராஜலிங்கம் அதாவது அவருடைய தர்மலிங்கத்துடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த டாடா சுமோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேவையான சொத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஊருக்குள்ளாடி நல்ல பழக்க வழக்கம் வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தர்மலிங்கம் அப்படிதாங்க. அவர் 2-3 டாடா சுமோ வச்சிருக்கிறாரு. அதை இந்த வாடகைக்கு விட்டு ஓட்டுவாங்க இல்லையா, அப்படி விட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவங்களுக்கு. இந்த சம்பவம், அதாவது தர்மலிங்கத்துக்கு இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல வேட்டையாட போகக்கூடிய சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதுவும் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திக்கான ஒரு 6 நண்பர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு 8 பேரு, அதாவது நம்மளுடைய தர்மலிங்கம், ராஜலிங்கம், அதன் பிறகு 6 நண்பர்கள். இது போக கிட்டத்தட்ட இவங்க கிட்ட ஆளுக்கு 2 நாயின்னு சொல்லி 16 நாய்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த நாய்கள் எல்லாம் கூட்டிட்டு தாங்க இந்த வேட்டைக்கே போவாங்க. அங்க போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க இப்போ சாதாவாட்டு ஒரு காட்டு பகுதி அவங்க தேர்ந்தெடுத்து போறது வழக்கம். அப்படி போகக்கூடிய அந்த காட்டுல நிறைய ட்ரிப், கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 20 ஆண்டு காலமாட்டு இந்த முயல் வேட்டைக்கு போவாங்க. அதாவது வாரத்துல 2 நாள் இந்த முயல் வேட்டைக்கு போவாங்களாம். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க முயலை பிடிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு முயலை உரிச்சு அதை அங்கே வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு தாங்க வீட்டுக்கே வருவாங்க. அது போக சில முயல்கள் வீட்டுக்கும் கொண்டு போவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சாதாரணமா எப்பவும் போகக்கூடிய அந்த காட்டுக்கு இவங்க போறாங்க. அதாவது அவங்க ஊரோட சேர்ந்த காடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்டுக்கு போறாங்க. அங்க போய் இந்த மாதிரி முயல் பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாட்டு எந்த முயலுமே, அதாவது எந்த ஒரு மிருகமுமே அவங்களுக்கு சிக்கவே இல்லைங்க. என்னடா இது வர வர ரொம்ப இதாயிட்டே இருக்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம இந்த காட்டுலயே நிறைய வேட்டையாடிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு கிடைக்கிற போல இருக்குது. சரி பக்கத்துலயும் ஒரு காடு இருக்குது, ஆனா இதுவரைக்கும் அந்த காட்டு பக்கம் நம்ம போனது கிடையாது, இனிமேல் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான பண்றாங்க. அன்னைக்கு பகல் நேரத்துல அந்த காடை போய் சுத்தி பாக்குறாங்க. சரி ஓகே, நைட்டு நேரம் நம்ம அதை கண்டிப்பா வேட்டையாடலாம். முயல்லாம் இருக்கக்கூடிய எல்லா தடமும் இருக்குது. இவங்க அங்க இருக்கக்கூடிய காட்டு எலிகளையும் பிடிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. சரி ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பா, இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த காட்டு, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு போய் இந்த மாதிரி வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கம் பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா,
இந்த 6 பேருமே ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான். அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க, டே நம்ம இப்ப ஒரு 4 வாரமாட்டு போய் ஒண்ணும் கிடைக்காததுனால அந்த காட்டுக்கு போகண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த 6 நபர்களும் அந்த காட்டு பக்கம் போனது கிடையாதுங்க. அதனால இவ்வளவு நாளாச்சு நம்ம அந்த பக்கம் போனது இல்லையே, இப்ப என்ன திடீர்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்கதான் ஒண்ணும் கிடைக்கலடா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க குரூப் ஆட்டு ஒரு தீர்மானமும் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலதாங்க இந்த வேட்டைக்காக கிளம்பவும் செய்யறாங்க. இவங்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாய்களையும் எடுத்துக்கிட்டு அந்த டாடா சுமோல ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கும் அந்த காட்டு பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு டாடா சுமோல தாங்க வர்றாங்க. 2 டாடா சுமோ நிறைய இவங்க வந்து இறங்கிடுறாங்க. வந்து அந்த இடத்தையும் ரீச் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காட்டுக்கு உள்பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகும்போதே இந்த மிளகாத்தூள், அதன் பிறகு தேவையான அந்த எண்ணெய், அது இது எல்லாமே கொண்டு போயிருவாங்க. அதாவது அங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுற மாதிரி போவாங்க. ஒரு 4-5 மிருகங்கள் கிடைச்சுன்னா, அதாவது எது முயல், காட்டு எலி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்திலேயே அதை பொரிச்சு சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு ஏதாவது மிச்ச மீதியை தாங்க கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல இன்சார்ஜ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மலிங்கம் தாங்க. ஏன் அப்படின்னா, தர்மலிங்கம் ஆளு கொஞ்சம் குண்டானவருங்க, நல்ல வண்ணமா இருப்பாரு. ஆனா அவருடைய தம்பி ராஜலிங்கம் லீன் பாடி. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை வந்து அந்த சமையல் சாதனங்களை கொடுத்து அங்க உட்கார வச்சிருவாங்க. ஒரு இடத்துல வந்து டென்ட் மாதிரி நீங்க அதை போட்டுக்கிட்டால உட்கார்ந்துக்கிடுங்க, நாங்க புடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருவாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இவங்க போகக்கூடிய காட்டுல எப்பவுமே ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது இந்த வண்டுகளுடைய சத்தம், பூச்சிகளுடைய சத்தம், இதெல்லாம் பயங்கரமா கேட்டுட்டே இருக்கும். ஆனா இந்த காட்டுக்கு உள்ளாடி அவங்க போகும்போது எந்த சத்தமும் அவங்களுக்கு தெரியலைங்க. ரொம்ப மயான அமைதியா இருக்குது. இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம பகல் டைம்ல வந்தப்ப கூட ஏதோ வண்டு சத்தம்லாம் இருந்தது, ஆனா இந்த நள்ளிரவு நேரத்துல எந்த சத்தமும் இல்ல, இந்த காடு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குது அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே யோசிச்சுக்கிட்டு தாங்க அந்த இடத்துல நம்மளுடைய தர்மலிங்கம் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல யாரோ, அதாவது இந்த ஆடை வந்து கழுத்து அறுத்தாங்கன்னா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அதாவது புலி வந்து ஆடை பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஆடு கத்தும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கத்தக்கூடிய சத்தம் அந்த காட்டு பகுதிக்குள்ளாடி இருந்து வருதுங்க. என்னடா இது காட்டுப்பகுதிக்குள்ள இருந்து இந்த சத்தம் வருதே, ஒருவேளை யாராவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானா, இல்ல எவனாவது ஆடை கொண்டு வச்சு அறுத்துட்டு இருக்கிறானா, எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, இந்த நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 16 நாய்கள் வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 நாய்ங்க, 16 நாயும் அந்த இடத்துல அத்து புடுங்கிட்டு நிக்குதுங்க. ஆனா தர்மலிங்கத்துடைய நாய்கள் 2 இருக்கு பாத்தீங்களா, அதை எப்பவுமே இவரு அவுத்து விட மாட்டாரு, அவருக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிடுவாரு, அவருக்கு ஒரு பாதுகாப்புக்காக. ஆனா அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ளாடி என்ன அப்படின்னா, அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த நாய்கள் அனைத்துமே அந்த இடத்தை நோக்கி வேகமா விருட்டா ஓட ஆரம்பிக்குதுங்க. இவங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடுது. சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது 7 பேர் இருக்காங்க இல்லையா, ராஜலிங்கத்தோட சேர்த்து 7 பேரும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வேகமா அந்த நாய்களுக்கு பின்னாலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த முயல் வேட்டையின் போது நாய்கள் ஒரு பக்கம் முயல் விரட்டிச்சுது அப்படின்னா இவங்களும் ஒரு பக்கம் விரட்டணும், அப்பதான் ஏதாவது ஒரு பக்கத்துல அது மாட்டும். அதனால இந்த மாதிரி அவங்க ஓடவும் செய்யறாங்க. நாய்களுக்கு பின்னால நாய்கள் ரொம்ப பட்டு வேகமா ஓடிடுதுங்க, இவங்க பின்னாலே போயிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய தர்மலிங்கம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த சமைக்கக்கூடிய சாதனம் சின்ன ஒரு ஸ்டவ் வச்சிருக்கிறாரு, அதன் பக்கத்துல அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு, எண்ணெய் அந்த மாதிரி சாதனங்கள் எல்லாத்தையுமே கையில கொண்டு வந்திருக்காங்க. அதை அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. இவர் அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்றாருங்க. ஏன்னா அவ்வளவுமே இந்த குப்பை செருகுகளா இருக்குது, அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இது அந்த இடத்துல செட் பண்ணி வைக்கிறாரு. சரி, அவங்க வந்த உடனே அதுக்கான வேலைகளை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியில இருந்து ஒரு குடம் தண்ணியும் எடுத்துக்கொண்டு வச்சிடறாங்க. இவங்க தண்ணி கிண்ணி எல்லாமே கொண்டு வச்சிருவாங்க. ஆனா இவங்க சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தாங்க சரக்கை அடிப்பாங்க. அப்படி சரக்குகளையும் எடுத்துக்கொண்டு வச்சிடறாங்க. வச்சுக்கிட்டு இவரும் காவல் இருந்துகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுதுங்க. இந்த போனவங்க யாருடைய அணக்கம் ஆவி கூட அந்த இடத்துல இல்லைங்க. இந்த வண்டு சத்தம் இல்லாம அந்த இடமே ரொம்ப மயான அமைதியா இருக்கிறத அப்பந்தாங்க அவர் நோட் பண்றாரு. என்னடா இவ்வளவு இதா இருக்குது, இந்த அளவுக்கு இருக்காதே ஒரு காடும், அந்த வண்டுகள் பூச்சிகளுடைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குமே, இது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருடைய நாய்களும் ஆல்ரெடி ஓடிடுச்சா, இவர் ஒத்தைக்கு தாங்க இருக்கிறாரு. என்னடா இந்த லைட் வெளிச்சமும் கண்ணுக்கு தெரியலைங்க. அதாவது காட்டுக்குள்ள இவங்க அந்த முயலை வந்து தேடும் போது லைட் வெளிச்சம் அங்கங்கேயா தெரியும், ஆனா இப்ப எந்த வெளிச்சமும் தெரியலைங்க. ரொம்ப அப்படி மயான அமைதியில இருக்குது. இவருடைய பக்கத்துல வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குது. அந்த லைட்ல தான் அப்படி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அப்படியே காவல் இருக்கிறாரு. இவர் கையில டார்ச் வச்சிருக்கிறாரு. இவர் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து பட்டன் மொபைல் தான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளாடி இவங்களுக்கு டவரே கிடைக்காதுங்க. அதனால இவங்க கூடுதல் மொபைல் யூஸ் பண்றது கிடையாதுங்க. சரி, போனவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவரும் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. மணி கிட்டத்தட்ட நள்ளிரவு 1 மணிங்க.
அந்த நேரத்துக்கு தாங்க அங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இவருக்கு பின்னால யாரோ மெல்லமா ஹம்மிங் வாய்ஸ்ல பாடுறது மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய தர்மலிங்கம், யாருடா நம்ம கூட்டத்துல இருக்கக்கூடிய எவனாவது இங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால திரும்பி பாக்குறாருங்க. அப்படி பின்னால திரும்பி பார்க்கும்போது யாரோ சரட்டுன்னு ஓடுற மாதிரி தெரியுதுங்க. ஒருவேளை நம்ம நண்பர்களா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இடத்த திரும்பி பார்த்து டார்ச் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்லைங்க. சரி, இது ஏதோ நம்ம மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அதே ஹம்மிங் வாய்ஸ் பின்னால இருந்து கேக்குது. அந்த சத்தத்தோட சேர்ந்து இன்னொரு வாய்ஸ் வருதுங்க. என்ன அப்படின்னா, தர்மா தர்மா அப்படின்ட்டு அந்த ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. இந்த வாய்ஸ் கேட்ட உடனே இவர் அரண்டுறாரு. என்னடா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறதா இருந்தா நம்மளுடைய நண்பர்களா தான் இருக்கணும், அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே இல்லைங்க. ஆனா அந்த சத்தம் மட்டும் இவருடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஹம்மிங்கான ஒரு பாடல், அந்த ஒரு அதாவது என்ன சொன்னா ஒரு சினிமா பாடல் மாதிரியான ஒரு பாடல் தாங்க ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. பின்னால இந்த மாதிரி ஆட்கள் ஓடக்கூடிய அந்த மாதிரி சத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருக்குங்க. என்னடா பண்றது, இது யாருடா இது, நம்ம நாய்களை முதல்ல கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போட்டு தன்னுடைய நாய்கள் 2 நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாருங்க. அங்க இருந்து அந்த நாய்களுடைய எந்த அணக்க ஆவி கூட இல்லைங்க, அது வரவே இல்லை. இவரு எங்க இருந்து கூப்பிட்டாலுமே அந்த நாய்கள் ஓடி வந்துடும். ஆனா இந்த இடத்துல அந்த நாய்கள் வரலைங்க. இவருக்கு இப்பதான் கொஞ்சம் மனசுக்குள்ள திக் திக்குன்னு அந்த பயம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தனியா இருக்கிறோம், இந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வருதுங்க. சரி, நம்மளுடைய தம்பியுடைய பேர் ராஜலிங்கம் இருக்கிறார் இல்லையா, அவரை கூப்பிட்டு பார்க்கலாம் சொல்லி சத்தமா கோரஸா கூப்பிட்டு பாக்குறாருங்க. ஆனா எதிரொலி வருதுங்க. எதிரொலி எப்படின்னா, இவர் கூப்பிட்ட பேரே ரிட்டன் கேக்குது. அது கொஞ்சம் அமானுஷ்யமா கேக்குதுங்க. கொஞ்சம் அதாவது ஒரு கீச் குரலும் ஒரு கனத்த குரலும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சத்தத்துல ரிட்டன் அந்த எதிரொலி வருதுங்க. என்னடா இது, நம்ம வாய்ஸ் இப்படி இருக்காதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது இவருடைய முதுகுல பொலீர்னு ஒரு சத்தங்க. அந்த சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, இவரை வந்து அந்த ஏதாவது மட்டை, அதாவது மட்டைன்னு சொன்னா இந்த தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த மட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த தென்னை ஓலை மட்டை, அதை எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம் பொலீர்னு கேட்க, இவர் ஐயோன்னு சொல்லிக்கிட்டு குறுக்குல பின்னால கைய போட்டு, அதாவது முதுகு பக்கத்துல கைய போட்டு அப்படி தடை பாக்குறாரு. அப்படி வீங்கிருதுங்க, அந்த இடம் வீங்கி போய் இருக்குது. பயங்கரமா எரிச்சலும் இருக்குதுங்க. எரிச்சலா இருக்குது. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்பந்தான் அவர் பயத்தின் உச்சத்துக்கே போறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கிறாரு. சுத்தி சுத்தி லைட் அடிக்கிறாரு. அப்படி லைட் அடிக்கும் போது திடீர்னு யாரோ கிராஸ் பண்ணி ஓடக்கூடிய அந்த இதுவும் தெரியுதுங்க. யாருடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகம்லாம் வேர்த்துருதுங்க. அந்த இடத்துல நல்ல காற்று சூழலா தான் இருக்குது. ஆனாலும் முகம் அப்படி நன்றாக வேர்க்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் நல்ல பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டு அந்த எமர்ஜென்சி லைட் இருந்து பாத்தீங்களா, அதை எடுத்துடுறாரு. அது போக இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டவ்வை பத்த வச்சிடுறாருங்க. பத்த வச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய இந்த குப்பை கூளங்கள் நிறைய இருந்துச்சு இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து இவங்களுக்கு ஒரு கோடு வேர்டு சிக்னல் மாதிரி, அதாவது இந்த மாதிரி புகையோ இந்த மாதிரி ஏதாவது அங்க தெரிஞ்சதுன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய அறிகுறி. அதே மாதிரி இவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை பத்த வச்சுக்கிட்டு அதுல இருந்து அதாவது கொஞ்சம் குப்பைகளை கூட்டி வச்சு அந்த இடத்துல அவர் நெருப்பை பத்த வைக்கிறாருங்க. அந்த நெருப்பு பத்தி அப்படி கபுகபுன்னு எரியுது. எமர்ஜென்சி பக்கத்துல இருக்குது. அது போக கையில டார்ச் வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு பட்டன் மொபைல் யூஸ் பண்றாரு. அந்த மொபைல் அவர் கையில இருக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டார்ச் எடுத்து அப்படியே சுத்தி முத்தி அடிக்கிறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல யாரோ ஒரு நபர் கருகருன்னு நிக்கிறது இவருக்கு கரெக்டா அந்த நெருப்புடைய வெளிச்சத்துல தெரியுதுங்க. அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவர் புரிஞ்சுக்கிடுறாரு. புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரி அது நம்மளுடைய நண்பர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய பேரை வந்து வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. டேய் நீதானா நீதானா நீதானான்னு கேட்க கேட்க அது கை மட்டும் இப்படி காட்டுதுங்க. இந்த கை காட்டின உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இது நம்மளுடைய நண்பனா தான் இருக்கும் அப்படின்னு நெருங்கி கிட்ட போக ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி கிட்ட போக போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால மறுபடியும் யாரோ பொலீர்னு அடிக்கக்கூடிய ஒரு சத்தங்க. அந்த சத்தம் கேட்டோன்னா ஐயோன்னு மறுபடியும் அவர் அந்த டார்ச் லைட் அவர் கையில இருந்த எமர்ஜென்சி எல்லாத்தையுமே கீழே போட்டுறாரு. போட்டுட்டு முதுகு ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு தொடக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய முதுகு வந்து அப்படி வீங்கி போயிருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த அடிப்படனா வீங்கும் இல்லையா, அந்த மாதிரி வீங்கி போயிருது. அதை மட்டும் அவரு தடவி பார்த்துக்கிட்டு அளவ ஆரம்பிச்சிடுறாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து அது எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, 2வது வாங்கின அடி
உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வரைக்கும் அவருக்கு அப்படி ஆட்டங்கன்று இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த அடி இருந்திருக்குது. வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நம்ம நேரம் அந்த அடுப்பு பத்த வச்சாரு இல்லையா, அது பக்கத்துல இந்த நெருப்பு குப்பை குளங்கள்லாம் வச்சிருக்கிறாரு இல்லையா, அது பக்கத்துல போய் நின்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரம் அங்க வந்துடுறாருங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அப்படி நிறைய போட்டு எரிக்கிறாரு. ஏன்னா இது ஒரு சிக்னல், ஒரு கோடு வேடு மாதிரி அவங்களுக்கு அந்த இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்மளுடைய தர்மலிங்கம் இதை செய்யறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே வரல. இவருக்கு அப்பந்தான் கொஞ்சம் கூட பயம் வந்துருது. அதாவது இவருடைய உடலே ஆட ஆரம்பிச்சிருங்க, கிட்டு ஆடுது. என்ன அப்படின்னா, இவரை சுத்தி யாரோ நடக்கிறாங்க. ஆனா இவர் டார்ச் லைட் அடிச்சா மட்டும் அந்த ஆட்கள் கண்ணுக்கு தெரியறது இல்ல. இந்த நெருப்புடைய வெளிச்சத்துல அங்கங்கேயா தெரியுதுங்க. இத பார்த்துட்டு இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு தர்மலிங்கத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அங்கிருந்து ஓடிருமான்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பொருள் எல்லாமே அங்க இருக்குது இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நண்பர்கள் அவங்களுக்கு எங்க இருக்கும்னு தெரியாது இல்லையா, அப்படிங்கறது மாதிரி இவரை தேடி அவங்க அலைய வேண்டிய வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்துல இவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லைங்க. இந்த தண்ணீர் குடத்துல இருந்து பாத்தீங்களா, இவங்க குடிக்கிறதுக்கும் அதுக்கு பிறகு சமைக்கிறதுக்குமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து தூக்கி வீசுறாருங்க. அந்த உருவம் எங்கெல்லாம் தெரியுதோ அந்த பக்கத்தை பார்த்து இங்கோடி வீசுறாரு. ஆனா அந்த உருவம் ஆனாலும் அந்த இடத்துக்குள்ளாடி வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆனா அவருடைய கண்ணுக்கு சரியாகவே தெரியலைங்க. திடீர்னு ஒரு சம்பவங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு காற்று. அந்த காற்று அவ்வளவு நேரம் அடிக்கல. அந்த நேரத்துல அந்த காற்று சுழந்து அடிக்க அந்த நெருப்புகள் அப்படியே அணைஞ்சிருதுங்க. கப்புன்னு அணையுது. ஆனா அது ரிட்டன் தீ பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது அந்த கங்கு மாதிரி அப்படியே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இவரு ஊதி பாக்குறாரு, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா நெருப்பு பிடிக்க மாட்டேங்குது. தீக்குச்சியை தூக்கி உள்ள போட்டு பாக்குறாரு, அப்பவும் நெருப்பு பிடிக்க மாட்டேங்குது. இவர் அரண்டுகிட்டு இனிமேல் இதை பத்தி சொல்லாம இருந்தோம்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு நினைச்ச தர்மலிங்கம் டக்குன்னு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த பட்டன் மொபைலை எடுத்து போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல டவர் இல்லைங்க. டவர் சுத்தமா கிடையாது. அந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு டவரே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி டவர் இல்லைங்க. அப்பதான் அதை யோசிக்கிறாரு, ஐயோ டவர் வேற இல்லையே, எப்படி நம்ம தம்பிகிட்ட சொல்ல போறோம். அந்த மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இந்த டிஸ்பிளே வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன லைட்டா தான் இருக்கும் அந்த மாதிரி மொபைல் பட்டன் மொபைலுக்கு. அந்த வெளிச்சத்துல இப்படி பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லி இப்படி எடுத்து பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு நீளத்துல நாக்கு வாயை விட்டு வெளியே இருக்குதுங்க. 2 பற்கள் இருக்குது. கொடூரமான அந்த சிகப்பு கண்களையும் பாக்குறாரு. பார்த்து பயங்கரமா கத்தி அலறிறாரு. அலர்னது மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு 4 ஸ்டெப் பேக்ல போய் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவருக்கு அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பயம் ஏற்பட்டிருக்குது. அந்த இடத்துல மயக்கவும் போட்டுறாங்க. ஏன்னா அவருடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் இந்த மாதிரி நேரிட்டது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் இந்த மாதிரி நாங்க வேட்டையாடிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா காலத்துல வேட்டையாடி இருக்கிறோம், எங்க தாத்தா இருக்கும்போது நாங்க போயிருக்கிறோம். அந்த மாதிரிலாம் போனப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி இருக்குங்க. இவங்க அதாவது இந்த முயல் பிடிக்க போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தர்மலிங்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அசந்து தூங்கிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அவரை எழுப்புறாங்க. ஆனா அவர் எழும்பவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் தெளிச்சுதான் எழுப்புறாங்க. எழுப்பி கேக்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கூட வந்த நண்பர்கள் முதல் தன்னுடைய தம்பி அதாவது ராஜலிங்கம் இருக்கிறார் இல்லையா, அவரும் கேக்குறாரு, என்ன நீங்க இப்படி தூங்குறீங்க, இப்படி தூங்க மாட்டீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது அவரை கேலி கிண்டல் பண்ணா ரொம்ப கோபம் வரும். அது அவருக்கு பிடிக்கவே செய்யாது. யாருக்கு? தர்மலிங்கத்துக்கு. ஏன்னா இவர் ஆள் நல்ல பல்கா இருப்பாரு. அதை வச்சு இவரை ஊருக்குள்ள கிண்டல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த வேற நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மள நாரா கிழிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒண்ணு இல்ல நம்ம இங்க இருந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வண்டி விட்டுருக்கோம் இல்லையா, ரோட்டு பக்கம் தான் வண்டி விட்டுருக்காங்க, அங்க போயிடும், ரோட்டு பக்கத்துல இருந்து சமைச்சுக்கலாம், இங்க எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இந்த கூட வந்த இந்த 7 நபர்கள் அதாவது அவருடைய தம்பியோட சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இங்க இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் மிச்ச மீதியை தான் வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல நம்மளுடைய தர்மலிங்கம் அதை தடுக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம் நல்லா தடுக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம் நீ ஒரு தடவைன்னு சொன்னது கிடையாது, நல்ல மூக்கு முட்டை 5 முயற வரைக்கும் ஒத்தை சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடக்கூடிய நீ வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 3 கோணிப்பை அதாவது சாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கோணிப்பை இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே அந்த முயல்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இங்க ஒரு 30-40 முயலுக்கு மேல பிடிச்சிருக்காங்க. இந்த நாய்கள் வந்து அப்படியே அந்த இடத்த சுத்தி ரவுண்டு கட்டி நிக்குது. அதுல தர்மலிங்கத்துடைய நாயும் நிக்குதுங்க. அதனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அவருக்கு பக்கத்துல வந்துருது.
உடனே அவர் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, நம்ம இங்க இருந்து எதுவுமே சமைக்க வேண்டாம், நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டு போய் அந்த கார் பக்கத்துல போயிருவோம், அங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரே ஒழிய இங்க அவருக்கு நடந்த இந்த அமானுஷ்ய சம்பவத்தை பத்தி அவர் எதுவுமே பேசலைங்க. ஏன்னா இங்க கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு போகணும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா ராஜலிங்கத்தை தனியா கூப்பிட்டு சொல்றாருங்க நம்மளுடைய தர்மலிங்கம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லாம, டே இங்க வேண்டாண்டா, நம்ம அங்க போயிருவோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கறதாட்டே இல்லைங்க, இங்க வச்சுதான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுப்பை பத்த வச்சாச்சு. ஒருத்தர் முயலை உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தொலியெல்லாம் உரிச்சு எடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொலியெல்லாம் உரிச்சு எடுத்து அதனுடைய தலையை கட் பண்ணி தான் அந்த தொலியை உரிப்பாங்க. அப்படி கட் பண்ணும்போது ரத்தம் நிறைய பீச்சு அடிக்குது. அந்த நேரத்துக்குங்க ஒரு சத்தம் கோரஸா கேக்குதுங்க. எங்க இருந்து அப்படின்னா, இவங்க எங்க போய் முயல் பிடிச்சிட்டு வந்தாங்களோ அதனுடைய பக்கத்துல, அதாவது இந்த இவங்க ரைட் சைடு போனாங்க அப்படின்னா இது லெப்ட் சைடுல கேக்குதுங்க. ஒரு கோரஸான ஒரு சத்தம். அந்த சத்தம் மனிதன் மற்றும் மிருகத்தோட கலந்த ஒருத்தராலதான் அந்த மாதிரி கத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தர்மலிங்கம் சொல்றாரு, ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது, வாங்கடா போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னே நீங்க அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள் கேக்குறாங்க. ஏன்னா இவர் தான் கூட்டத்திலே மூத்தவர். அந்த கேக்குறாங்க, ஏன்னா இப்படி பயப்படுறீங்க, ஒண்ணு இல்ல, நம்ம இதெல்லாம் பார்க்காததா வைக்காததா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா தர்மலிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கிறீங்க. உடனே ராஜலிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஏன் கூட அங்க வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பியை மட்டும் இழுக்கிறாருங்க. வாடா போயிடலாம், வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போய் வண்டியில உட்காரலாம், அவங்க சமைச்சு சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னா ராஜலிங்கம் ஒத்துக்கிடவே இல்லைங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு சாப்பாடு தான் மெயின். அவர் சொல்றாரு, முடியவே முடியாது, நம்ம சாப்பிட்டுதான் போறோம், நீ அதுல உட்காரு, எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் இப்படிங்கறது மாதிரி அவர் பேசிடுறாருங்க. இதை கேட்டுக்கிட்டு அவருக்கு அதை இருக்கவும் முடியல, போகவும் முடியல, போனா தம்பியோட தான் போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தர்மலிங்கம் அங்க உட்கார்றாரு. இவங்க இந்த முயலுடைய தலைகளை வெட்டி வச்சிருந்தாங்க. முயலுடைய ரத்தம் எல்லாம் வடியும் இல்லையா, அதை ஒரு சின்ன ஒரு கோப்பையில வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை வரட்டி சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. 5 முயல்களை வெட்டிடுறாங்க. அந்த 5 முயல்ல 3 முயல்களுடைய தலை இருக்குது, 2 முயல்களுடைய தலை இல்லைங்க. அவங்க வெட்டி வச்ச தலையை காணல. அப்போ உடனே அந்த இடத்துல ராஜலிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இந்த மாதிரி உள்ள போகும்போது நரிகள் இருக்குது உள்ள, அந்த மாதிரி நரிகள் நமக்கு தெரியாம இந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு நரி நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லார்கிட்டையும் சுத்தி முத்தி பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க செய்யக்கூடியவங்க அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க, அதை கிளீன் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தர்மலிங்கம் மட்டும் பயத்தின் உச்சத்துல அப்படியே சுத்தி தன்னுடைய கண்களை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்துருமோ, அது வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சமைச்சிடுறாங்க. ஆனா இந்த 2 தலைகள் காணாம போச்சது இல்லையா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பொரிச்சு எடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தர்மலிங்கம் மட்டும் சாப்பிடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 முயலை ஒத்தக்கி சாப்பிடக்கூடியவரு, அவர் தொடவே இல்லை, எனக்கு வேண்டாம், ராஜலிங்கத்தையும் சாப்பிட விடாம தடுக்கிறாருங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் அப்படியே அமைதியாகிறாங்க. அமைதியாகும் போதுதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு ஹம்மிங் பாட்டு, ஒரு சவுண்டு கேட்டது பாத்தீங்களா தர்மலிங்கத்துக்கு, அதே சத்தம் இவங்க பின்னால கேக்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே தர்மலிங்கம் இதுதான் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. என்னன்னே இதுதான் இதுதான் சொல்ற அப்படின்னு சொல்லி, யாரோ பாட்டு பாடுறாங்கன்னே அப்படின்னு. யாரோ இல்லடா, அது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்பதான் சொல்றாருங்க. என்னன்னே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் அங்க நடந்த அந்த விஷயத்த சொல்றாரு. அதனுடைய நாக்கு ஒரு 7 இன்ச்சு வரைக்கும் இருக்கும் போல நீளத்துக்கு வெளியில இருந்ததுடா. இந்த மாதிரி கோரை பல்லும் பயங்கரமான சிகப்பான கண்களோட என் முன்னாடி நின்னுச்சு. நான் பயந்துட்டேன், நான் பயந்துதான் மயங்கி விழுந்து கிடந்தேன்னு அப்பந்தாங்க சொல்றாரு. என்னன்னே சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பந்தாங்க இவங்களுக்கும் ஒரு பதட்டம் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த ஹம்மிங்கான அந்த சவுண்ட், அந்த பின்னால கேட்கக்கூடிய அந்த பாட்டு சத்தம் இப்ப இவங்களை நெருங்கி பக்கத்துல கேக்குதுங்க. அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவரும் அந்த கதையை சொல்ல, இந்த சம்பவம் நடக்க அந்த இடத்துல இவங்க பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க எல்லாருமே. சரி, முயலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு ஓடுவாங்கன்னு பார்த்தா இல்லைங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முயலுடைய குடல், அதாவது வயிற்றுக்குள்ள இருந்த குடலை வெளியெடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த குடலை எடுத்து வீச ஆரம்பிச்சிடுறாங்க. வேக வேகமா வீசுறாங்க, அங்க இங்கமா வீசிடுறாங்க. இந்த ஒரு 5 முயலுடைய குடல்கள் அங்க இருந்தது. அப்படி வீச ஆரம்பிச்ச பிறகு அந்த சத்தமே இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு மயான அமைதிங்க. அந்த காடு அப்படி அமைதியா இருக்குது. அப்போ அந்த இடத்துல தர்மலிங்கம் சொல்றாரு, நானும் இங்க இருக்கும்போது என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனா இந்த அமைதி ஆகுது இல்லையா, அந்த காடு ஒரு மயான அமைதி ஆகும் போது அந்த உருவம் இங்க வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட்டமா கீழே உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தர்மலிங்கத்துக்கு நேர எதிர்த்தாப்புல அந்த ஆட்களுடைய பின்னால அந்த உருவம் நின்றுட்டு இருக்குங்க.
தர்மலிங்கம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாருங்க. இவங்க எல்லாருமே டக்குன்னு பின்னால திரும்பி பார்க்கவும் அந்த உருவம் அங்க இருந்து காணாம போறவும் கரெக்டா இருந்திருக்குங்க. எல்லாருக்கும் அந்த இடத்துல பயங்கரமான பயம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய சாதனங்கள், அதாவது என்னெல்லாம் எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. வண்டியை பார்த்துங்க ஸ்ட்ரெயிட்டா தர்மலிங்கத்தையும் இழுத்துக்கிட்டு நேரம் வந்துடுறாங்க. ஏன்னா தர்மலிங்கத்தால ஓட முடியாது, அவர் மெல்லதான் நடந்து போவாரு, பல்கான பாடி அப்படிங்கறதுனால. ஆனா இந்த தடவை இந்த பிரச்சனையில அவர் ஓடவே செய்திருக்கிறாரு நம்மளுடைய தர்மலிங்கம். நேரம் வண்டிகிட்ட வந்துடுறாங்க. வண்டிகிட்ட வந்தது மட்டும் இல்லைங்க, என்ன அப்படின்னா இந்த நாய்கள் ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனமான ஒரு நாயா இருந்திருக்குங்க. இந்த வேட்டையாடி முடிச்சு அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்களாம், இந்த வண்டியில போய் ஏறு அப்படின்னு சொன்னா கரெக்டா எல்லாமே அந்த வண்டி பக்கத்துல போய் இருக்கும், இல்லைன்னா வண்டிக்கு மேல எல்லாம் ஏறி இருக்குமா. ஒரு நாய்கள் வண்டியை விட்டு அங்க எங்கேயும் போகாதுங்க. அதே மாதிரி அந்த முயலை சமைச்சிட்டு இருக்கும்போது நாய்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க, போ அங்க போய் இரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாய்கள் எல்லாமே கரெக்டா வண்டிகிட்ட போயிடுச்சு. இங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இந்த நாய்கள் இல்லைங்க. ஆனா இங்க வந்துடுறாங்க, இவங்க வேக வேகமா ஓடி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து ஆளுக்கு அந்தந்த வண்டியில ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது நாய்கள் எல்லாமே இந்த வண்டியை சுத்தி வெளியில நிக்குது. வண்டிக்குள்ள ஏறுங்க அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாய்கள் ஏறவே இல்லைங்க, வெளியே நிக்குதுங்க. அதுவும் அவங்க ஓடி வந்த அந்த பாதையை நோக்கி அப்படியே பயங்கரமா பார்த்து கொலைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு எதையாவது பார்த்தா கடிக்கணும்னு சொல்லிட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி உரிமிக்கிட்டு அப்படி நிக்குது. கிட்டத்தட்ட 16 நாய்களும் அதே நிலைமையில தாங்க நின்றுட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு புரிய இல்ல. இவங்க வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திருப்பிக்கிட்டு தான் போகணும். அப்படி ரிவர்ஸ் எடுத்து அப்படி போகும்போது இந்த நாய்கள் எல்லாமே ரிவர்ஸ்லயே நடந்திருக்குங்க. அப்படி ரிவர்ஸ் நடக்கும்போது இந்த ஹெட்லைட் போடுவாங்க இல்லையா, அந்த வெளிச்சத்துல தாங்க ஃப்ரெண்டுல இந்த எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்திருக்கிறாங்க. அந்த நாக்கு நீண்டு இந்த மாதிரி கோரை பல்லோட தலை முடியெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு கண் சிவந்த கண்ணோட அந்த கைகள்லாம் ரொம்ப நீளமா இருந்திருக்குங்க. அப்படியே மெல்ல மெல்ல அப்படி நடந்து வருதுங்க. இத பார்த்தா உண்டு முயலும் வேண்டாம், இனிமேல் எந்த வேட்டையும் வேண்டாங்கிற அளவுக்கு தர்மலிங்கம் மட்டும் இல்ல, தர்மலிங்கத்துக்கு கூட இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நினைச்சிடுறாங்க இங்க இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லி நாய்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்க நாய்கள் எதுவுமே வண்டிக்குள்ள ஏறலைங்க. எல்லாமே வண்டியுடைய டாப்புக்கு மேல ஏறிடுது. டாப்ல ஒரு கேரியர் ஒண்ணு இருக்கும், அந்த கேரியர்ல மேல ஏறி எல்லாமே உட்கார்ந்துருது. அதாவது 2 வண்டி நிறைய மேல 8 நாய்கள் ஏறி உட்கார்ந்து இருக்குங்க. இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிளம்பும் போது நாய்கள் எல்லாமே பின்பக்கம் வண்டியுடைய பின்பக்கத்தை பார்த்து பயங்கரமா அந்த உருமல் சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இவங்களும் வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஊருக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில 3:30 மணி இருக்கும். அவங்க ஊருக்குள்ள வரும்போது ஊருக்குள்ள அவங்கவுங்க வீட்டுக்கு போவதுக்கு முன்னால அவங்க ஊர்ல அந்த கருப்பசாமி தாங்க பேமஸா இருக்கிறாரு. அதாவது அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோயிலுக்கு போயிட்டு போவண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வந்த வழியை பார்த்தே அப்படி நின்றுட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னா எல்லாம் அந்த 16 நாய்களும் அப்படியே அந்த ரோட்டை பார்த்து பயங்கரமா முறைச்சபடி நின்றுட்டு இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க பார்க்கவே இல்ல. வேக வேகமா கற்பருடைய கோயிலுக்கு போய் திருநூறு போட்டுக்கிட்டு அங்க இருந்து நேரம் அவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த 8 பேருமே தூங்கவே இல்லை. 8 பேருக்கு கண்ணை மூடினாலும் அந்த உருவம் அப்படி அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது மாதிரி இவங்க டப்பு டப்பு டப்புன்னு முழிச்சிடுறாங்க. இவங்களுக்கு தூக்கமே வரல. விடிய காலையில் ஆயிருது. ஒரு 8 மணிக்கு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு டீ கடையில சந்திப்பாங்க. அப்படி அந்த டீ கடையில உட்காடுறாங்க. அவங்க ஊருக்குள்ளாடி உட்கார்ந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நேத்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்டா, எப்படி இருந்துச்சு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டீ கடையில இருந்து பேசும்போது அந்த டீ கடையை வச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு வயசான நபருங்க. அந்த நபர் அதாவது இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். அவரு கேட்கிறாரு, எங்கப்பா பாத்தீங்க, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்பவுமே சரி போகக்கூடிய அந்த காடத்தள்ளி இப்படி ஒரு காட்டுக்குள்ள போன கதையா அப்படி சொல்றாங்க. அது இந்த ஏரியா பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு டீ கடைக்காரரே உங்களுக்கு தலைக்கு வெளியிலையாடா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க அவரு தாங்க விஷயத்தையே சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு ரத்த காட்டேரி தான் அப்படின்னு சொல்றாருங்க. இவங்க அரண்டுறாங்க. என்ன ரத்த காட்டேரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருப்பசாமியை பத்தி சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்களுடைய குல தெய்வம், அந்த தெய்வத்தினால அடக்கப்பட்ட ஒரு ரத்த காட்டேரி அங்கதான் இருக்குது. ஆனா அந்த ஊரை சேர்ந்தவங்க யாரு அங்க போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அந்த காடை சார்ந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊரை சார்ந்தவங்க யாரும் போனா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊர், அதாவது அந்த காட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா
பயங்கரமா பிரச்சனை பண்ணும் அந்த இரத்த காட்டேரி. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வந்து அவர் விளக்கி இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1982 காலகட்டத்துல ஒரு பிரச்சனை அவங்க ஊருக்குள்ள நடந்திருக்குங்க. அதாவது இந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கரெக்டா 9 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கும்போது, அதாவது பிரசவத்துக்கு ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் தான் இருக்குங்க. அந்த நேரத்துல அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை இறந்துரும், அந்த பெண்ணும் இறந்து போயிருவாங்க. இப்படி அந்த ஊருக்குள்ளாடி ஒரு 10-12 பெண்கள் வந்து வரிசையா மரணம் ஆயிருக்கிறாங்க. அப்படி மரணம் ஆன பிறகு அந்த ஊருக்குள்ள இந்த கருப்பசாமி கிட்ட தான் போய் எல்லாருமே முறையிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, இது எதனால நடக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு இரத்த காட்டேரி நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல கருப்பு சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்கும்போது, ஊருடைய எல்லை பகுதியில எனக்கு இனி ஒரு கோவில் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சுடலையுடைய அந்த கோவிலும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி கருப்பசாமிக்கும் மற்றும் சுடலைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் அமைக்கிறாங்க. அதாவது அந்த எல்லை பகுதியில அதை தாண்டி அதால அதுக்கு பிறகு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த கருப்பசாமி. அதன் பிறகு அந்த இரத்த காட்டேரி இந்த ஊருக்குள்ள வரல, மரணங்கள் பெரிய அளவில் நடக்கலைங்க. அதாவது இந்த மாதிரி 9 மாத கர்ப்பிணிகள் வந்து மரணம் அடையல. அதை எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த டீக்கடைக்காரர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரத்த காட்டேரி அந்த ஏரியா பக்கமே, அதாவது அவங்க ஊர் பக்கமே நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்குங்க. நிறைய வேற ரோட்ல, அதாவது அந்த இடத்துல வந்து மண் ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு 90 காலகட்டத்துல அப்படி அந்த மண் ரோட்ல வந்து அப்படி வழி மறைச்சு நின்றுமா. அதாவது வண்டி பஸ் ஏதாவது ஒண்ணு அந்த ஏரியா பக்கம் அந்த நள்ளிரவு நேரத்துல வந்துருச்சு அப்படின்னா வண்டியில இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரி அலறிக்கிட்டு ஓடுறதான் வழக்கம் அப்படிங்கறது மாதிரி அந்த டீ கடைக்காரர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது அந்த பக்கம், அதாவது அந்த காட்டு பக்கம் போனாங்க அப்படின்னா அது அவங்கள சும்மாவே விடாது, அவங்கள பின்தொடர்ந்து அவங்க உடல் மூலியமாட்டு இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து அது வர்றதுக்கு இப்படி ட்ரை பண்ணும்போது அந்த கருப்பசாமி மற்றும் சுடலை இருக்கிறார் இல்லையா, அவரை தாண்டி வர முடியாது. அதனால பின்தொடர்ந்து வரும், வந்துகிட்டு அங்க இருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க இனிமேல் அந்த ஏரியா பக்கம் போகும்போது, அதாவது பகல் டைம்ல போனாலும் சரி உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தயவு செய்து நீங்க அந்த பக்கமே போகாதீங்க. நீங்க எப்போதும் போல போகக்கூடிய அந்த காட்டுல போய் இந்த மாதிரி வேட்டைகள் ஆடுங்க, இந்த மாதிரி அந்த காட்டு பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட பிறகுதான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்குது. அதாவது தர்மலிங்கம் மற்றும் நம்மளுடைய ராஜலிங்கத்துக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் போது அந்த டீ கடைக்காரர் மட்டும்தாங்க நம்பி இருக்கிறாரு. ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இளவட்டங்கள் யாருமே நம்பல. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதன் பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வேட்டைக்கு போகக்கூடிய அந்த தொழிலையே நிப்பாட்டிட்டாங்க. வேண்டவே வேண்டாம், உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தர்மலிங்கமும் சரி நம்மளுடைய ராஜலிங்கமும் சரி இதை அப்படியே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி அவங்க லைஃப்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நம்மளுடைய தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கம் 2 பேரும் சேர்ந்துதான் நம்மளுடைய சேனலுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலோட ஒரு நெருங்கிய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ரொம்ப காலமா நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கதையை எப்படியாவது வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருந்தாங்க. அந்த சம்பவத்தை நான் அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தர்மலிங்கம் மற்றும் ராஜலிங்கத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.